நம்பர் 3, இதோட முழு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டப்போ நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அது மட்டும் கிடைக்காது. விதைச்சதை விட பல மடங்கு அதிகமாக தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நல்லதுன்னாலும் சரி, கெட்டதுன்னாலும் சரி, நீங்க போடுறதை விட ஜாஸ்தியாக தான் திரும்ப வரும். நம்பர் 4, வாழ்க்கையை மாத்திக்கவும், வேலையில முன்னேறவும், பணக்காரனாகவும் நிறைய வழிகள் இருக்கு. 5வது விஷயம், யாரு வேணாலும் இதை பண்ணலாம். அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே. உங்களால முடியுமாங்கிறது கேள்வி இல்லை, நீங்க பண்ணுவீங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி. யாரு வேணாலும் பண்ணலாம், ஆனா யாரு பண்ண போறா? 6வது பாயிண்ட், இது ஒரு கசப்பான உண்மை. உண்மையை விட முழு உண்மை ரொம்ப முக்கியம். சில நேரத்துல நீங்க தோத்து போவீங்க. என்னதான் முயற்சி பண்ணாலும் சில சமயம் நஷ்டம் வரும். இந்த உலகம் அப்படிதான். இதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். இல்லை என்றால் நீங்க எதையும் தெரியாதவராதான் இருப்பீங்க. இது வாழ்க்கையோட ஒரு பகுதி. சில சமயம் தோப்போம், அவ்வளவுதான். 7வது பாயிண்ட், நீங்க விதைக்கலைனா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அறுவடை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். சரி, அடுத்த விஷயம் லட்சியங்களை முடிவு பண்றது, கோல் செட்டிங். என் வாழ்க்கையையே தலைகீழா மாத்தின ஒரு விஷயத்த சொல்றேன். மிஸ்டர் ஷோஃப் சொன்ன இந்த ஐடியா என்னை முழுசா மாத்திடுச்சு. நீங்க லட்சியங்களை செட் பண்ணலைனா உங்க வாழ்க்கை சும்மா பொழப்பு ஓட்டுறதுலயே முடிஞ்சிடும். வாழ்க்கையை பிளான் பண்ணி வாழ்றீங்களா இல்ல சும்மா ஓட்டுறீங்களாங்கிற சாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. மிஸ்டர் ஷோஃப் எனக்கு லட்சியங்களை எப்படி செட் பண்றதுன்னு கற்றுக் கொடுத்தாரு. அது எனக்கு கிடைச்ச பெரிய வரம். ஒரு நாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது, ஜிம், உன்னோட கோல்ஸ் லிஸ்ட்டை காட்டு, அதை பத்தி பேசலான்னு சொன்னாரு. அப்பதான் உனக்கு சரியான வழியை காட்ட முடியும்னாரு. நான் என்கிட்ட லிஸ்ட் எதுவும் இல்லையேன்னு சொன்னேன். ஏன், கார்லையா இல்ல வீட்லையா வச்சிருக்கேன்னு கேட்டாரு. இல்ல சார், என்கிட்ட அப்படி எந்த லிஸ்ட்டும் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு அவரு, தம்பி, நாம இங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும். உன்கிட்ட லிஸ்ட் இல்லைனா உன் பேங்க் பேலன்ஸ் இவ்வளோதான் இருக்கும்னு என்னால் கெஸ் பண்ண முடியும்னு சொன்னார். அவர் சொன்னது அப்படியே சரியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. கோல்ஸ் லிஸ்ட் வச்சிருந்தா என் பேங்க் பேலன்ஸ் மாறிடுமான்னு கேட்டேன். அதுக்கு அவரு, கண்டிப்பா பெரிய மாற்றம் வரும்னு சொன்னாரு. அன்னைக்கு தான் கோல்ஸ் செட் பண்றத பத்தி ஆர்வமா கத்துக்க ஆரம்பிச்சேன். நிஜமாவே அது என் வாழ்க்கையை மாத்துச்சு. 25 வயசு வரைக்கும் ஏன் யாருமே எனக்கு இதை சொல்லிக் கொடுக்கலன்னு யோசிச்சேன். ஆனா நல்ல வேளையா அந்த வயசுல எனக்கு அவர் கிடைச்சாரு. என் வாழ்க்கையே முழுசா மாறிடுச்சு. பொருளாதார ரீதியா, சமூக ரீதியா, தனிப்பட்ட முறையில பார்த்தா இது ஒரு சூப்பரான விஷயம். இன்னைக்கு நைட்டு மிஸ்டர் ஷேஃப் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். அதுதான் கோல்ஸ் எப்படி செட் பண்றதுங்கிறது. இது உங்க வாழ்க்கையவே மாத்திடும். காசு பண தேவைக்காக மட்டும் ஓடிட்டு ஏதோ வாழ்றோன்னு இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த சிக்கல்ல இருந்து வெளியே வரணும்னா நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் அட்வைஸ் இதுதான். குறிக்கோள் வைக்க கத்துக்கோங்க. மிஸ்டர் ஷேஃப் என்கிட்ட இப்படி சொன்னாரு, ஜிம், உன்கிட்ட சரியான காரணங்கள் இருந்தா உன்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத விஷயங்களை கூட செய்ய முடியும். அவர் சொன்ன அந்த விதம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. உங்ககிட்ட சரியான காரணங்கள் இருந்தா அது உங்க மொத்த வாழ்க்கையுமே மாத்திடும். மிஸ்டர் ஷேஃப் என்கிட்ட சொன்னாரு, மிஸ்டர் ரோன், உன்கிட்ட புத்திசாலித்தனம் இருக்கு, திறமை இருக்கு, தகுதியும் இருக்கு. ஆனா ஒருவேளை உன்கிட்ட இல்லாத ஒரே விஷயம் சரியான காரணங்கள் தான். அவர் சொன்னாரு, உன்னோட பேங்க் பேலன்ஸ் காட்டுறதை விட நீ ரொம்ப புத்திசாலி. அது உண்மையாவே இருந்துச்சு. ஆனா உடனே நான் அவர்கிட்ட, அப்போ ஏன் என் பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவர், உங்ககிட்ட புத்திசாலித்தனம் இருக்கு, ஆனா அதை செய்ய வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட காரணங்கள் இல்லைன்னு சொன்னாரு. பாருங்க, காரணங்கள் உங்க வாழ்க்கையை மாத்தும். நம்ம வாழ்க்கை எப்படி அமைய போகுதுங்கிறத இந்த காரணங்கள் தான் முடிவு பண்ணும். சரி, சிறப்பா செயல்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? ஒரு சின்ன லிஸ்ட் பார்ப்போம். முதல்ல, தனிப்பட்ட காரணங்கள். சில பேர் அங்கீகாரத்துக்காக உழைப்பாங்க. சில பேர் மற்றவங்க தர மரியாதைக்காக உழைப்பாங்க. இன்னும் சில பேர் ஜெயிக்கும் போது கிடைக்கிற அந்த உணர்வுக்காக உழைப்பாங்க. அவங்களுக்கு அந்த வின்னர்ங்கிற ஃபீலிங் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நல்ல காரணங்கள் தான். அடுத்து, குடும்பத்துக்காக. சில பேர் மற்றவங்களுக்காக ரொம்ப கடுமையா உழைப்பாங்க. அதுல ஒரு பெரிய சக்தி இருக்கு. மனுஷங்க ஒருத்தரை ஒருத்தர் ஈர்க்க முடியும். சில நேரங்கள்ல நமக்காக செய்யாத விஷயங்களை கூட மற்றவங்களுக்காக நாம செய்வோம். நாம அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கோம். அடுத்தது, தர்மம் பண்றது. சில பேருக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம், மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது ஒரு மனுஷனை இன்னும் அதிகமா உழைக்க வைக்கிற விஷயம். சில பேர் நிறைய சம்பாதிச்சு அதை மற்றவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க, நிறைய விஷயங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி, உங்களை இது உற்சாகப்படுத்துது? சீக்கிரம் எழுந்து லேட்டா தூங்கி நாள் முழுக்க உழைக்க வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த வெறி எது? அடுத்த கேள்வி, உங்களை எது சோர்வடைய வைக்குது? இந்த 2 கேள்விக்கு எனக்கு விடை கிடைச்சப்போ என் வாழ்க்கை பயங்கரமா மாற ஆரம்பிச்சது. எது என்ன தடுக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணினேன்.
அப்புறம் என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் காரணங்களை ரெடி பண்ணினேன். ஃப்ராங்க் சினாட்ரா ஒரு முறை சொன்னாரு, மிகப்பெரிய வெற்றி தான் ஒரு சிறந்த பழிவாங்கல் அப்படின்னு. இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் குறையாம இருக்கணும்னா ஒரு பெரிய லிஸ்ட் காரணங்களை ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா பதில்களும் இப்பவே கிடைச்சிராது, ஆனா சரியான காரணங்கள் இருந்தா பதில்கள் தானா வரும். இப்போ கோல் செட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா சொல்றேன். கோல்ஸை நான் 2 வகையா பிரிக்கிறேன். ஒன்று லாங் ரேஞ்ச் கோல்ஸ், அதாவது உங்க கனவுகள். அடுத்த 3, 5, 10, 20 இல்ல 40 வருஷத்துக்கு நீங்க வச்சிருக்கிற கனவு. சொல்லப்போனா உங்க மொத்த வாழ்க்கைக்கான கனவு. நீங்க கனவு கண்டுகிட்டே இருக்கணும். சில்ட்ரன் ஆஃப் சான்சஸ்ல ஒரு வரி வரும், பசியில இருக்கிற போர் வீரன் கிட்ட இருந்து மிச்ச மீதி இருக்கிற உணவை எடுத்தா அவன் செத்து போக மாட்டான். பசியில இருக்கிற குழந்தைகிட்ட இருந்து பிரெட்டை எடுத்தா அது அழும். ஆனா கனவுகள் இல்லாம நாம எல்லாரும் செத்து போவோம். அதனால கனவு காணுங்க. உங்க கனவுகளை விட்டுடாதீங்க. உங்களுக்காக, உங்க எதிர்காலத்துக்காக, உங்க குடும்பத்துக்காக. அன்பு, தொழில், பயணம்னு இந்த வாழ்க்கை பயணத்துல நீங்க ஒரு தனித்துவமான ஆளா மாறணும்னு கனவு காணுங்க. ஒரு நல்ல எதிர்காலம்ங்கிறது நீங்களும் உங்க குடும்பமும் காண்ற கனவு தான். நீங்க எங்க போகணும், என்ன செய்யணும், என்னவா ஆகணும், எதையெல்லாம் பார்க்கணும், இதையெல்லாம் கனவு காணுங்க. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, கனவுகளும் தரிசனங்களும் இல்லாம மக்கள் அழிஞ்சு போவாங்க அப்படின்னு. மனசுக்கும் ஆத்மாவுக்கும் புத்துணர்ச்சி தர்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருக்கணும். அதுதான் கனவு. உங்க கனவுகளை விட்டுறாதீங்க, கனவு காணுங்க. அதுதான் உங்க லாங் ரேஞ்ச் கோல்ஸ். அது கண்டிப்பா உங்களுக்கு வேணும். அதான் முதல் விஷயம். கோல்ஸ்ல 2வது வகை ஷார்ட் ரேஞ்ச் கோல்ஸ். ஷார்ட் ரேஞ்ச் கோல்ஸ்னா நாளைக்கு, இந்த வாரம், இந்த மாசம், இந்த வருஷம்னு, அதாவது இப்போ உடனே நீங்க அடைய வேண்டிய இலக்குகள். இதையெல்லாம் நாம கான்ஃபிடன்ஸ் பில்டர்ஸ்னு சொல்றோம். ஏன்னா நீங்க ஒரு சின்ன கோல் செட் பண்ணி அதை அடையறதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி ஜெயிச்சிங்கன்னா அது உங்க மேல உங்களுக்கே ஒரு பெரிய நம்பிக்கையை தரும். உங்க பெரிய கனவுகளை நோக்கி ஓடுறதுக்கு அது ஒரு தெம்ப கொடுக்கும். இப்போ கோல் செட் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. ஸ்டெப் 1, உங்க கோல்ஸ்க்காக வேலை செய்யுங்க. வேலை செய்யுங்கன்னு நான் வேணுனே தான் சொல்றேன். ஏன்னா கோல் செட் பண்றதே ஒரு பெரிய வேலை தான். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லல, நாம எங்க விளையாட வரல. இது நிஜமாவே ஒரு கஷ்டமான வேலை தான். அதனால தான் நிறைய பேர் இதை அப்படியே கண்டுக்காம விட்டுடுறாங்க. நிறைய பேர் அவங்க வேலையில வேணா கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, ஆனா அவங்க எதிர்காலத்துக்காக உழைக்க மாட்டாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க. நீங்க ஒரு நல்ல வேலையாளனா மட்டும் இருந்தா பத்தாது, ஒரு நல்ல பிளானரா இருக்கணும். யாரோ ஒரு அறிவாளி சொன்ன மாதிரி, பிளான் பண்ண தவறுறவங்க தோத்து போக பிளான் பண்றாங்கன்னு அர்த்தம். எவ்வளவு உண்மையான வார்த்தை. அதனால உங்க கோல்ஸ்க்காக வேலை செய்யுங்க. அடுத்ததா ஸ்டெப் 2, உங்க கோல்ஸை ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உலகம் முழுக்க இருக்கிற என் ஸ்டாஃபுக்கு இதை தான் சொல்லித்தரேன். உங்க கோல்ஸை ஒரு டைரியில எழுதுங்க. ஏன்னா நீங்க மற்றவங்களை ஆராயறதை விட உங்களை பத்தி தான் அதிகமா தெரிஞ்சுக்கணும். என்னென்ன சாதிச்சிங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு பேப்பர்ல எழுதி வைங்க. எழுதி வைக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நீங்க முன்னேறணுங்கிறதுல எவ்வளோ சீரியஸா இருக்கீங்கன்னு அது காட்டும். நீங்க ரொம்ப உருன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா ஒரு உறுதி வேணும். அதனால உங்க கோல்ஸ் விஷயத்துல சீரியஸா இருங்க. அதை ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. எத்தனையோ வகையான கோல்ஸ் இருக்கு. பிஸ்னஸ் கோல்ஸ், பணம் சம்பந்தப்பட்ட கோல்ஸ், குடும்பத்துக்கான கோல்ஸ்னு நிறைய இருக்கு. நீங்க இப்பவே இதுல இறங்கி வேலை செய்யலைன்னா கண்டிப்பா காலங்கள் ஓடிடும். அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க விரும்பாத ஒரு இடத்துல, உங்களுக்கு பிடிக்காத ஒரு கார்ல, பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு நிற்க வேண்டியிருக்கும். இப்போதான் அதை சரி பண்றதுக்கான நேரம். எல்லாரும் எல்லாம் சரியாகிடும்னு நம்புறாங்க. ஏழைகளும் கூட அப்படிதான் நம்புறாங்க. அதிலிருந்தே உங்களுக்கு ஒன்று புரியணும், வெறும் நம்பிக்கையால மட்டும் எதிர்காலம் மாறிடாது, பிளான் பண்ணாதான் மாறும். இப்போ 3வது ஸ்டெப், உங்க கோல் எவ்வளவு பெருசு, அது என்ன மாதிரியான கோல்னு செக் பண்ணுங்க. உங்க கோல் எதுவா இருந்தாலும் அது உங்களை பாதிக்கும். சில பேருக்கு கோல் இருக்கும், ஆனா அது ரொம்ப மொக்கையான கோலா இருக்கும். அதனால வர்ற விளைவும் மோசமா தான் இருக்கும். நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இந்த மாசம் உங்க கோல் என்னன்னு. அவர் சொன்னாரு, எப்படியாவது கொஞ்சம் காசு ரெடி பண்ணி இந்த கரண்ட் பில், வீட்டு வாடகைன்னு எல்லா பில்லையும் கட்டணும்னு. அதுவும் ஒரு கோல் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அது எவ்வளோ ஒரு மட்டமான கோல். அது உங்களை மோசமாக தான் பாதிக்கும். உங்க கோல் எப்படி இருக்கோ அப்படிதான் உங்க கை குலுக்கிற விதம், உங்க நடை, பேச்சு, ட்ரெஸ்
ஏன் உங்களோட ஒட்டுமொத்த ஆட்டிடியூடும் இருக்கும். ஒரு நாள் முழுக்க நாம என்ன கோல் வச்சிருக்கோமோ அதுதான் நம்மள வழி நடத்தும். நான் கோல்ஸை 3 வகையா பிரிக்கிறேன். 1 எக்கனாமிக், அதாவது பணம் சம்பந்தப்பட்டது. உங்க சம்பளம், லாபம், பிஸ்னஸ்னு எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக்ஸ் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம்னு ரொம்ப தெளிவா பிளான் பண்ணுங்க. 2வது வகை பொருட்கள். உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதையெல்லாம் ஒரு லிஸ்ட் போடுங்க. அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எதையும் விடாம என் லிஸ்ட்ல நான் எழுதிருவேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க.